அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி அதிர விஜய் அவர்களின் பிரச்சாரம் ஃபஸ்ட்டு வந்து ரோட் ஷோவாக இருந்து திருநெல்வேலி அந்த திடலுக்குள்ளே போனதுக்கப்புறமா விஜய் ஒவ்வொரு வார்த்தையும் திருநெல்வேலிக்கே சொந்தமான அருவா மாதிரியே இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இதுக்கான முட்டுக்கட்டை போட்டவங்களுக்குமான தக்க பதிலடியாக தான் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு பிரச்சாரம். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை தொடர்ந்து தூத்துக்குடியிலையும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் வந்து திருநெல்வேலியில் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணி பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே எப்பவும் போல் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிற வாக்காளர்கள் மற்றும் ஜென்சி வாக்காளர்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம மறுக்கவே முடியாத உண்மையாக இருக்குது அப்படின்றது. இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து விஜய் அவர்கள் ஒரிஜினலான அரசியல்வாதி, முழு நேர அரசியல்வாதியாகவே மாறிட்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மனுஷனை வந்து இன்றைக்கி முழு அரசியல்வாதியாகவே இப்போ இருக்கிற சூழ்நிலை மாற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முட்டுக்கட்டைக்கு மேல் முட்டுக்கட்டை, எஸ்ஓபியை போட்டு தாக்குறது, எவ்வளோலாம் அவதூறு பரப்புனாங்க அப்படின்றத இன்றைக்கி விஜய் அவர்கள் வாயாலே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவரே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தோமோ இன்றைக்கி விஜய் அவர்களே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை போட்டு வறுத்தெடுத்துட்டார் அப்படின்னு நம்மளே பார்த்தோம். அதை ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பித்தார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நண்பாஸ் நம்பீஸ் எல்லாருமே வந்து நீங்கள் அரசியலை உற்று பாருங்க. விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வரும்போது எவ்வளோ முட்டுக்கட்டைகள். முதல்ல பார்த்தா அந்த ஒரு நடிகனுக்கு என்னப்பா அரசியல் தெரியும் அப்படின்ற ஒரு அவதூறு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கரூர் சம்பவத்தை வச்சு மக்களை எப்படியாவது ஏமாத்திடுவோம், 41 பேர் இறந்த விஷயம் அப்படின்றது யார் மனசுல இருந்தும் அழியாது, அதனால அதை வச்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை முடிச்சு விட்ருவோன்னு பார்த்தாங்க, முடியலை. அதுக்கப்புறம் எஸ்ஓபியை போட்டு தாக்கி விடு அப்படின்னு பார்த்தாங்க, முடியலை. இவ்வளோதையும் தாண்டி ஜனநாயகன் படத்தை முடக்கி விடு, அப்படியே படுத்துருவாப்ல அப்படின்னு நினச்சாங்க, முடியலை. கடைசியில் வந்து ஒரு நடிகையுடன் அவதூறு மற்றும் குடும்ப பிரச்சனைகளை இழுத்து விட்டு பேசுவோம், வேறு வழியே இல்லைல்ல, ஏன்னா அவருக்குள்ளே ஓடுறதும் ரத்த சத்தம் தானே, அதனால் அதுலேயாவது முடிஞ்சிருவாருன்னு பார்த்தோம், முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமான விஜயை நம்ம பார்த்துருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி கண் கலங்கி அவர் பேசின விஷயம் வந்து, மக்களுக்கு ஒன்றுன்னா நான் கண் கலங்குவேன், எனக்கு ஒன்றுனா மக்கள் கண் கலங்குவாங்க, இதை விட தவிர்த்த வேறு விஷயம் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறையா வந்து இன்றைக்கி மக்களுக்கு புரிகிற விதமாக பேசியிருக்காரு. இந்த திருநெல்வேலி அப்படின்ற ஒரு மக்கள் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு எவ்வளவோ இழுபறிக்கு பின்னாடி நடந்த இந்த ஒரு செயல் அப்படின்றத அங்கே இருக்கிற அனைத்து வேட்பாளர் மற்றும் மக்களிடையே வந்து ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட கூட்டம் அப்படின்னே சொல்லணும். 3 மாவட்டங்கள் இணைத்து தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி 3 மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து தான் இந்த ஒரு கூட்டம் அப்படின்றது நடந்திருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டி கூட்டணி, டிஎம்கே மற்றும் என்டிஏ 2 பேருமே ஒன்று தான். இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து என்டிஏவோட சேர்ந்தா என்ன, காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட சேர்ந்தா என்ன, அதெல்லாம் எல்லாமே ஒன்று தான். அண்டர் கிரவுண்டில் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்பவே முக்கியமான விஷயமா காங்கிரஸை பற்றி இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்றவங்க டிஎம்கேவாக மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றத உண்மையை உடைச்சிருக்காரு. ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டதுலேருந்து என்ன தெரிய வருது, இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களோட கூட தான் இருக்காரு. ஏன்னா நான் ராகுல் காந்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட ஒரு ரோடு ஷோ இருக்கும். புதுச்சேரியில் காங்கிரஸோட சட்டமன்றங்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் கூட இதுக்கு முன்னாடி புதுச்சேரி ஆண்ட மாநிலம் காங்கிரஸ் அப்படின்றனால அவர் அங்கே மட்டும் ரோட் ஷோ பண்ணுறாரு. இங்கே 28 தொகுதியை வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏன் இங்கே வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண வரல அப்படின்ற ஒரு இடத்த தொடும்போது இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க எல்லாருமே விலை போயிட்டாங்க. திமுக அப்படின்ற கட்சியாகவே செம்பாவே மாறி போயிட்டாங்க அப்படின்றனால தான் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் தன்னை மீறி நடந்திருக்கிற ஒரு கூட்டணி செயலாக தான் இதை பார்த்தாரே தவிர, ஏன்னா அவரோட முழு விருப்பம் தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறது அப்படின்னு இன்றைக்கி விஜய் அவர்களோட வாயாலே சொல்லியிருக்காரு. அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அன்பன் கல்லணை அப்படின்ற ஒரு வேட்பாளர் மதுரையில் இருக்காரு. அவருக்கு முன்னிலையில் நிறையா காங்கிரஸ்காரங்க இணைஞ்சிருக்காங்க. காரைக்குடி வேட்பாளரான டாக்டர் பிரபு அவர்களுடைய தலைமையில் ஆட்டோ அந்த ஊழியர்கள் அவங்களோட சங்கம் வந்து காங்கிரஸ் சார்பாக இருக்கிறவங்க டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸும் வந்து இன்னைக்கு டிவிகேவோட இணைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு திமுக காரங்க ஒரு மரியாதை கொடுக்கல, எங்கேயுமே வந்து அவங்கள வந்து பேச முடியல அப்படின்ற ஒரு காரணம் தான் அவங்க வந்து டிவிகேல இணையறதுக்கு காரணமாக நம்ம பார்க்குறோம். அதை விட இன்னைக்கு ரொம்ப விஷயமா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு, அதாவது பாலியல் சம்பவங்கள், இன்னைக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் சம்பவங்களை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த 2 வயசு குழந்தைய கொன்னானே ஒரு திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே ரொம்பவே கேவலமாக பேசியிருக்காரு. இதை விட இந்த மாதிரிலாம் பேசுவார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த விளாத்திக்குள்ள மாணவி, இந்த மாணவியோடையும் இந்த குழந்தையோடையும் உயிருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கேட்டால் 1000 தடவை அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறீங்களே, இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் அப்பா தானே, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அப்பான்னு சொல்கிறீங்களே, இந்த பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் அப்போ பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னைக்கு
இந்த ஒரு வேட்பாளர் பிரச்சனை, இந்த 234 தொகுதிக்குமான வேட்பாளர்களை இறக்கி விடும்போது, அங்க அப்ஜெக்ஷன் அப்படின்றது அதிகமா தெரிவிச்சது இந்த திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷன் அப்படின்றது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்பவங்கள் இப்ப கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த நட அப்படின்றது 50 வருஷத்துக்கு ஒருக்கா தான் திறப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் வானத்துல நடக்கிற சந்திர கிரகணம் அப்படின்றது திடீர்னு பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். குறிஞ்சி மலர்ன்னு பார்த்தா 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து பூக்கும். இது எப்படி ஒரு அதிசய நிகழ்வோ, இந்த எலெக்ஷனும் அந்த மாதிரி ஒரு அதிசய நிகழ்வு தான். 50 வருஷத்துக்கு வரப்போற ஒரு நல்ல எலெக்ஷன் இது. அதனால இந்த அதிசய எலெக்ஷனை நீங்க வேற யாருக்கும் ஓட்டு போட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா மக்களுக்கான எலெக்ஷனா இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம ஏமாந்துகிட்டே இருக்க வேண்டாம். இந்த ஒரு எலெக்ஷன்லயாவது நமக்கான ஒரு நல்ல வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற வேட்பாளர் அப்படின்றவங்க இன்னைக்கு நான் இறக்கி இருக்கிறது ஒவ்வொரு விஜயா தான் நான் பார்க்குறேன். அதே போல தான் நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வேட்பாளர் தான் நான் போட்டிருக்கேன். இங்க இருக்கிற வேட்பாளர் வேற இல்ல, நான் வேற இல்ல. என்னை நீங்க ஆதரிக்கிற மாதிரி அவங்களையும் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வேட்பாளர்களுக்குமான ஒரு ஓட்டு கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். சில தலைவர்களோட பெயரை சொல்லியிருக்காரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த தமிழ்நாடு இப்போ என்னங்க நல்லா இருக்கு, ஐயா எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அண்ணா காலத்தில் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி பெரியார் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான தலைவர்கள், ஐயா காமராஜர் அவர்கள் நம்ம சொல்லி ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. இப்போ ஏன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது? கிட்டத்தட்ட 50 வருஷமாக மாற்றி ஆண்டு நம்மளை வந்து அடிமுட்டால் ஆக்கி வச்சுருக்காங்களே. இப்போ இலவசத்தை கொடுத்து கவர்ச்சி திட்டத்தை கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்காங்களே. அந்த காலம் திரும்ப வராதா அப்படின்ற இடத்துக்காட்டில் இன்னைக்கு அண்ணாவா எம்ஜிஆரா தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அதை விட ஒரு படி மேலேயே போய் மக்களுக்கு நல்லது செஞ்ச தலைவர்களான முத்துராமலிங்க தேவர் ஐயா, வீரன் சுந்தரலிங்கம் ஐயா, அழகு முத்துக்கோன் ஐயா, கட்டபொம்மன் ஐயா, ஒன்றி வீரன் ஐயா, புரூஸ் பெர்னாண்டஸ் ஐயா மற்றும் பாவு சிதம்பரனார் ஐயா, இவ்வளோ பேரை சொல்லி இந்த தலைவர்கள் மக்களுக்கு எப்படி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்களோ அதே போல தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒட்டு மொத்தத்தையும் உதறிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு ஆவேசமாக பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே வந்து வெயிலில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து கொடுத்த அந்த ரோட் ஷோ அப்படின்றத கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருப்பாரு. நானும் உங்களோட வெயிலே வரேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்கள் எல்லா ஊர்களையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு பிரச்சாரத்துக்காக ஒரு திறந்த வெளியில் அதே மாதிரி தான் உள்ளே இல்லாமல் வெளியில் எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு வர்றவங்களுக்கு பூராமே வணக்கம் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இது போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட தோளில் ஏறி விஜய் அவர்களை பார்த்து கை காட்டியிருப்பான். அவனை தூக்கி தன்னோட தோளில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவனா நீங்கள் யாரை பார்க்க முடியும்னா கண்டிப்பாக விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இவங்க எவ்வளவோ தடை போட்டு தடுத்து பார்க்கலாம், இதுக்கு கூட வழக்கு போடலாம். இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சம்பவம் பண்ணுவாங்க. இன்னி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போனீங்கன்னா, ஏன்னா இப்போ 234 தொகுதிக்குமான எடப்பாடியை தவிர்த்து 233 தொகுதிக்கும் வேட்பாளர் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கிறனால பூத் கமிட்டியில் வந்து ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஆப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே தெளிவாக வேலை பார்க்கணும். பூத் கமிட்டிலாம் கொஞ்சம் நல்லபடியாக வேலை பாருங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இன்னி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேச இருக்காரு. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, பட்டதாரிகளுக்கான ஒரு பெரிய திட்டம் மற்றும் முதியோர்களுக்கான பெரிய பெரிய திட்டத்தை அறிவிக்கிறதா இருக்காரு. ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கை ஏற்கனவே அறிவிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் முதியோர்களுக்கு வந்து எதுவுமே அறிவிக்காமல் இருக்காரு. 60 வயசுக்கு மேலே யாருக்குமே இன்னும் எந்த ஒரு தேர்தல் அறிக்கையுமே விஜய் அவர்கள் சொல்லாமல் இருக்காரு. நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். சீக்கிரமாக அந்த அறிக்கையே வந்துடும். அதனால் பொறுத்துருங்க. அதையும் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி தரேன். அதை விட ரொம்ப முக்கியமாக நேருக்கு நேராக வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் இந்த எலெக்ஷனில் கோடி கோடியாக கொட்டினாலும் பணத்தை வச்சு ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேருக்கு நேராக பார்த்துக்கங்க. எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வெறுத்து போனால் இந்த தமிழ்நாட்டோட தலைவர் முதல்வரை வெறுத்து போய் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. அடுத்து தூத்துக்குடியில் பேசுகிறதுக்கும் நம்ம என்ன ஏது சொல்லியிருக்காரு அப்படின்னு கோட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்துடுறேன். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.